அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹையஸ் ரெசிபி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி 80s 90s கிட்ஸோட சின்ன வயசு நினைவுகளை தூண்டுற மாதிரி ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பெட்டிக்கடை பால்கோவா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது முன்னாடி 1 ரூபா கொடுத்தா 2 பால்கோவா கொடுப்பாங்க. அதை நம்ம பிரியமாக வாங்கி சாப்பிடுவோம். அது நான் இப்போ செஞ்சு பார்த்தேன். செய்கிறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இப்போது இதை மாதிரி ஸ்வீட்டெல்லாம் கடைகளில் கிடைக்கிறதில்ல. அதனால் நீங்கள் வீட்டிலே ஈஸியாக வெறும் 3 பொருளை வச்சு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. வாங்க என்னென்ன பொருள் தேவைப்படும்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கப் நெய் எடுத்துக்கலாம். அது கூட 1 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். அது கூட 1 கப் ஜீனி எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பால் அளக்குறோமோ அதே கப்பால் சரிசமமாக எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கோங்க. நெய் மட்டும் 1/2 கப் எடுத்துக்கலாம். அது கூட வாசனைக்காக 5 ஏலக்காய் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச பொட்டுக்கடலை, ஜீனி, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்து வர போகிறோம். கொஞ்சம் கூட திப்புகள் இல்லாமல் இதை மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை ஊற்றிடலாம். அது மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பவுடரை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இது செய்கிறதுக்கு வெறும் 5 நிமிஷம் போதுங்க. ரொம்ப டைம் எடுக்காது. நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை இதை மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நெய் ரொம்ப ஹீட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாதிரி கலரி விட்டுக்கலாம். பொட்டுக்கடலை பவுடர் நல்லா நெய்யில் மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதை மாதிரி நெய்யில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸை அப்படியே இப்போது இதை மாதிரி ஒரு ட்ரேயில் கொட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இது ஜீனியெல்லாம் போட்டிருக்கிறதுனால அப்படியே இலவி வருங்க. அது நம்மளுக்கு நல்லா ஆறி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் பிடிக்க முடியும். அதனால் இதை மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. உங்கள் குழந்தைங்க டக்குன்னு ஏதாவது ஸ்வீட் கேட்டாங்கன்னா நீங்கள் பேக்கரிக்கு போகணுன்னு அவசியமே இல்லைங்க. நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. இப்போது இதை மாதிரி செட் பண்ணி எடுத்து அதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது நம்மளுக்கு ஆற ஆற நல்லா கெட்டியாக இறுக்கம் கொடுக்கும். இப்போது ஆறுனதுக்கு அப்புறமா இதை மாதிரி இறுகி வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம எந்த ஷேப்பில் உருட்டுறோமோ அந்த ஷேப் நம்மளுக்கு அழகாக கிடைக்கும். அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில். இதை மாதிரி நம்ம இருக்கிற மாவில் எல்லாத்துலேயுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இதை மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துகிட்டு அந்த பால்கோவாவை நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 4 நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷாகவே. வீட்டில் இருக்கிற குறைவான பொருட்களை வச்சு ரொம்ப எளிமையான முறையில் பெட்டிக்கடை பால்கோவா செஞ்சு முடிச்சாச்சுங்க. எவ்வளோ அழகாக எல்லாமே ஈவனாக உருட்டி எடுத்துருக்கோம் பாருங்கள். இது செய்கிறதுக்குமே ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.